சொல்லிட்டு வந்துட்டேன். என்ன நடக்க போறதோ என்னமோ. ஐயா, அக்ரிமெண்ட் போட்டவன் போடாதவன் போட போறவன் எல்லாத்தையும் சொல்லியிருக்கேனுங்க. எல்லாரும் வருவாங்க. மதுரைக்கு சொல்லிட்டேன். சொல்லிட்டேனே. பெரியசாமிக்கு சொல்லிட்டேன். உரம் வாங்குறேன்னு சந்தைக்கும் கடன் வாங்குறேன்னு சொசைட்டிக்கும் போயிட்டாதீங்க. பஞ்சாயத்து வந்து ஐயா சொல்றதை கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன். பாருங்களேன், அங்க ஊரே திரண்டு நிக்க போகுது. ஐயா, ஐயா எல்லார்ட்டையும் சொல்லுங்க ஐயா. ஆனா யாரும் வரலைங்க ஐயா. ஏறக்குறையா பணத்துக்காக எல்லாரும் நிலத்தை விற்கிறதாக முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உங்களை பார்க்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை. என் பொண்ணு கல்யாணத்துக்கு எனக்கு வேற வழியே தெரியலைங்க. அதுதான் என் நிலத்தை வைக்க வேண்டியதா போச்சு. வழியில போற சனியை விலை கொடுத்து வாங்கிருக்காரு. இப்ப ஒரு திருப்தியாமா? இந்த வயசுல நாட்டமா தேவையா அவருக்கு? நேரத்தை எவனோ வாங்குறான், எவனோ விற்கிறான். இவர் யாரு குறுக்க? இவரால நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்காவது நிம்மதி இருந்திருக்கா? 15 வயசுல அவங்க அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. 18 வயசுல நம்ம அம்மா விட்டு ஜெயிலுக்கு போனாரு. இப்ப வயசான காலத்துல சும்மா இருக்கலாம்ல? நம்ம மானத்துல வாங்கிட்டு இருக்காரு. போது விடுண்ணா, எல்லாரும் தூங்குற நேரம். தூங்கிட்டு இருக்க ஜனங்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தான் பெரியவர் இருக்காரு. இதுல நான் வேற எதுக்குன்னு கேக்குறியா? நம்ம வீட்டு கூரையிலேயே 1008 பொத்தல். இதுல ஒரு ஊர் முழுக்க பந்தல் போட போறாராம். கண்ணுக்கு முன்னால அநியாயம் நடந்துகிட்டு இருந்தா என்னால வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுடா. இந்த மண்ணும் எனக்கு ஒரு மக மாதிரி. இது நெல்லு போட்டா பொண்ணு விளையிற மண்ணுடா. என்ன பொல்லாத மண்ணு? எல்லா ஊர்லயும் இருக்கிற மாதிரி நம்ம ஊர்லயும் மண்ணு நரம் தான் இருக்கு.